எல்லா சாதியிலும் ரவுடி இருக்கான், எல்லா சாதியிலும் பொறுக்கி போயிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கலர் குறியீடு வச்சுக்கிட்டு ஒரு அம்பை போடுறது, ஒரு வில்லை போடுறது, ஒரு அருவாளை போடுறது போட்டு அவனுக்கு வந்து இந்த பாசறை அந்த பாசறை அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது. அவன் ரீல்ஸை பார்த்து அவன் போதையிடுறது. இவருக்கு வந்து வெள்ளை வேட்டி கட்ட நல்ல வெள்ளை உள்ளம் போதும் அப்படின்னு ஒரு இதை போடுறது. அப்புறம் வந்து தென்பாண்டி சிங்கமடான்னு ஒரு பாட்டை போடுறது. அப்புறம் வந்து இவருக்கு வந்து மறு வருகுது ஐயா மறவர் படை அப்படி ஒரு பாட்டை போடுறது. எந்தெந்த சாதிக்கும் ஒரு சாதிக்கும் ஒரு பாட்டு வச்சுக்கிறான். அந்த பாட்டை போட்டுவிட்டு அவனுக்கு ரீல்ஸை போட்டு அவனுக்கு மீசியே இருக்குது, அது மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு ஒரு மீசியை வரைஞ்சி எல்லாம் பண்ண உடனே அவனுக்கு மண்டையில் 2 கொம்பு சருன்னு முளைச்சிருக்கு. நம்ம பெரிய ஆள்றா. அப்புறம் அவன் சிறையிலேருந்து வரானா அவனுக்கு ரோஜாப்பு மாலை, அவனுக்கு பட்டாசு, அவனை பார்க்க 4 பேர், அவன் கூட செல்ஃபி, அவன் கல்யாணத்துக்கு வரும்போது அவனுக்கு 4-5 பேனர்னு. அப்போ கொலை பண்ணால் இவ்வளோ கொண்டாடுவாங்களா? ஒரு காலத்தில் கொலகார பையனா அந்த ஊருக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கொலகார பையன் ஊருமா திமிரு பிடித்த மனநிலையை தவிர தான் பெரிய ஆள் ஆகணும், தான் கௌரவம் அந்த ஊர் கௌரவமாக நடக்கணும்னா நல்லா தொழில் பண்ணணும், அதில் வளரணும், அதில் சமூக மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது வேற. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நான் மக்களுக்காக போட மாட்டேன், நான் கல்குவாரி எடுத்து போட மாட்டேன், நான் ஆத்துமல் கொள்ளை எடுத்து போட மாட்டேன், நான் நாசக்கார திட்டங்கள் எடுத்து போட மாட்டேன். நான் இதை எடுத்து போராடி அந்த மக்களுக்காக நின்று நான் ஜெயிலுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெறுவேன், அப்புறம் நான் ஒரு கட்சி தொடங்குவேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. நான் 4 பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவேன், குண்டாசு போட்டு நல்ல சொகுசா வெளியே வருவேன். வெளியே வந்து 10 கேஸ் சமூகத்துக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் ஒரு கட்சி தொடங்கி நான் எம்எல்ஏ நிற்பேன். இல்லை இந்த ஒரு ஆண்ட ஆளுங்கட்சியில் ஒரு சீட்டு கேட்பேன், அவன் 50 லட்சமும் ஒரு சீட்டு கொடுப்பான், அதை வச்சு நான் சொகுசு வாழ்வேன்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்!